Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. என் தங்கச்சி என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா. அந்த வாழ்க்கையும் கெடுத்து அவளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்காமா? ஐயோ பாபு, நான் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றேன்லப்பா. கொஞ்சம் கூட அர்த்தமே புரியாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. இந்த பார், உன் தங்கச்சி மல்லி இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சோம். என் பையன் மேல ஆசைப்படக்கூடாதுன்னு தடுத்தோம், அவ போயிட்டா. அதுக்கப்புறம் அவ கல்யாணம் பண்ணி போனா என்ன, கட்டையில போனா எனக்கு என்னப்பா? நாங்க என் பையனுக்கும் என் பேத்திக்கும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். நாங்க எதுக்கு உன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கணும்? நான் நம்ப மாட்டேமா. உங்களை தவிர என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற எண்ணம் வேற யாருக்குமே இருக்காது. நீங்க தான் தேவையில்லாம மாப்பிள்ளை வீட்டுக்கு மொட்டை கடிதாசி போட்டு என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்த பார்த்திருக்கீங்க. எது? இந்த வீட்டுல நடந்த விஷயம் எப்படிமா வேற யாருக்கோ தெரியும்? அதெல்லாம் சொல்லி லெட்டர் எழுதணும்னா வேற யாரு பண்ணுவா இதெல்லாம்? மொட்டை கடிதாசி எழுதுனா என்னப்பா உளற? நீ எந்த மாப்பிளைய பாத்திருக்கன்னே எனக்கு தெரியாது. அவன் யார் என்னன்னு தெரியாது, ஊர் பேரும் தெரியாது, அட்ரஸும் தெரியாது. நான் எப்படி மொட்டை கடிதாசி போடுவேன்? ஏன் அட்ரஸும் தான் உங்களுக்கு தெரியாது. கண்டுபிடிச்சு நீங்க ஊருக்கு வரல. உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு எங்களை மாதிரி ஏழை அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு எங்க வாழ்க்கை அழிக்கிறது கரும்பு திங்கிற மாதிரி. என்ன? ஹலோ மிஸ்டர் பாபு, எங்க பாட்டி தான் அப்படி பண்ணலன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன மறுபடியும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன தகராறு பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணி பணம் ஏதாவது பறிக்கலான்னு வந்திருக்கீங்களா? உங்க பணம்லாம் யாருக்குங்க வேணும்? பட்னி கிடந்தாலும் மானத்தோட வாழறதாங்க எங்க குடும்பம். அதனாலதான் நீங்க ஒரு வார்த்தை சொன்னோன்னு என் தங்கச்சியை கூட்டிட்டு போனேன். அப்படி நாங்க போனதுக்கு அப்புறமும் அவளை மன்னிக்க மனசு இல்லாம ஆத்திரத்தோட இப்படி நடந்துக்கிறீங்களே, அதாங்க என்னால பொறுத்துக்க முடியல. ஹலோ, உங்க தங்கச்சி இங்க இருந்தப்போ கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் போடல. அவ பண்ணது அவ்வளவு சீக்கிரம்ல நாங்க மறந்துட மாட்டோம். நாங்க ஏதாச்சும் பண்ணோம்னா அது அதுக்குதான் பண்ணோம்னு அர்த்தம். அதனால சும்மா பயம்புறுத்தி வீட்டுல வந்து தகராறு பண்ணிட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி ஆயிடுமா? என்ன ஆயிடும்? என்னம்மா மிரட்டுறீங்க? என் மண்ணை விட்டுதான் வந்திருக்கேன். என் மண்ணோட குணத்தை விட்டுட்டு வரல. இப்பவும் நான் அருவாள் எடுக்க தயங்க மாட்டேன், பாத்துக்குங்க. ஏய் ரஞ்சிதா, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இத பாரு பாபு, இத பாரு. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. மல்லி இந்த வீட்டை விட்டு போனதோட பீட தொலைஞ்சதுன்ற மாதிரி நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வேலியில போன ஓனான எடுத்து மறுபடியும் மடியில கட்டிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தலையெடுத்தா சொல்லு? நாங்க அந்த பக்கமே வர்றதில்ல. நீங்கள்லாம் எந்த ஏரியால வீடு எடுத்திருக்கீங்கன்னே எனக்கு தெரியாது. ஏதாவது வீட்டுல இருக்கீங்களோ இல்ல பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்களோ அது கூட எங்களுக்கு தெரியாது. அதனால இங்கெல்லாம் வந்து தகராறு பண்ணாம போயிடு. அம்மா, இந்த ஊர்ல எங்களை தெரிஞ்சவங்க வேற யாரும் இல்ல. என் மல்லியோட பகையா இருக்கிறவங்களும் யாரும் இல்ல. இது ரெண்டுமா இருக்கிறது நீங்க மட்டும்தான். நீங்க இல்லைன்னு சொல்றத நான் நம்ப மாட்டேன். நான் கடைசியா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னொரு தடவை என் தங்கச்சி கல்யாணத்துக்கு தடையா ஏதாவது நீங்க பண்ணினீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மானத்துக்காக கொலை கூட பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறது எங்க குடும்பத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க. பார்த்து நடந்துக்குங்க. எடுங்கண்ணா வண்டியா. ஓகே சார். பாட்டி, அவர் எவ்வளவு திமிர பேசிட்டு போறாரு. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. போலீஸ் கூப்பிட்டு வேண்டியதானே, இல்ல மாமாவையாவது கூப்பிட்டு வேண்டியதானே? ஏய், நானே நல்ல வேளை உன் மாமன்காரன் வீட்டுல இல்லையேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன். நீ உன் மாமனை கூப்பிட சொல்ற? ஐயோ, பெருமாள்புரத்துக்கு போய் நான் கொளுத்தி போட்டுட்டு வந்தனே, அந்த விஷயம் உன் மாமனுக்கு தெரியுமா? ஓ ஆமால. என்ன ஆமால? டியூப்லைட் எல்லாத்தையும் லேட்டா புரிஞ்சுக்க. நல்ல வேளை அவ பெருசா பிரச்சனை பண்ணாம சும்மா எச்சரிச்சுட்டு போயிட்டான். பாட்டி, அப்புறம் எதுக்கு இந்த பாபு இங்க வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்க வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு போறாரு? ஒருவேளை நீங்க எனக்கு தெரியாம அப்படி ஏதாச்சும் ஒரு வேலையை பாத்துட்டு இருக்கீங்களா? அந்த மல்லி கல்யாணம் பண்ணிட்டு போய் வாழ்ந்துட கூடாதுன்னு ஏதோ சதி பண்றீங்களா?
ஏண்டி லூசு, நான் ஏண்டி அவ கல்யாணத்தை நிறுத்தணும்? ஐயோ, அவ கல்யாணம் ஆகி போறது தானடி நம்மளோட விருப்பமே. அவ கல்யாணம் ஆகி போனாதான் உன் ரூட்டு கிளியர் ஆகும். அத போய் நான் எப்படிமா தடுப்பேன்? இது வேற யாரோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது புரியாம என் மேல கோவப்பட்டு நான் தானே நினைச்சுக்கிட்டு இங்க வந்து சண்டை போட்டுட்டு போறான். வா, எப்படியோ அவ எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணமாகி போயிடணும். அதுதான் நமக்கு வேணும். ம். அந்த பக்கம் என்னடானா என் புருஷன் வேக வேகமா கல்யாண வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த அரவிந்த் ஏதோ கல்யாணமே முடிஞ்ச மாதிரி நடந்துக்கிறான். நான் என்ன பண்ணாலும் அங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்னோட அடுத்த ஆயுதம் வெண்பாதான். வெண்பாவை வச்சு இந்த கல்யாணத்தை காலி பண்ணிட வேண்டியதுதான். வெண்பா, ஸ்கூல்ல சமத்தா இருக்கணும், சமத்தா படிக்கணும். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்க கூடாது, சரியா? இப்பெல்லாம் நான் யார்கிட்டயோ பேசுறது இல்லடா. யார்கிட்ட பேசினாலும் என்ன கேலி பண்றாங்க. உங்க மல்லியம்மா எங்க, உங்க மல்லியம்மா எங்கன்னு கேக்குறாங்க. மல்லியம்மா உன்னை விட்டு போயிட்டாங்களான்னு கேக்குறாங்கடா. சொல்றவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க வெண்பா. நம்ம அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கவே கூடாது. நமக்கு எது சரியோ அதை மட்டும் தான் நம்ம பண்ணணும். இந்த உலகத்துல நம்ம 2 பேரு தான். எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளவுதான். நமக்கு இடையில வேற யாருமே கிடையாது. டாடா, நம்ம வேணா மல்லியம்மாவை விடாம வச்சுப்போம். ஏன் சொல்றேன்னா மல்லியம்மா பாவம்டா. இல்ல வெண்பா, உனக்கு எனக்கு இடையில வேற யாரும் கிடையாது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. டாடா, மீனும் எல்லாருமே என்ன அம்மா எழுத பொண்ணு, அம்மா எழுத பொண்ணுன்னு கேலி பண்ணுவாங்க டாடா. நான் அதை கேட்கணுமா டாடா? நான் அம்மா எழுத பொண்ணு தானே டாடா. என்னது, அப்பாவும் மகளும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெண்பாவை பார்த்தா கண் கலங்கி இருக்க மாதிரி வேற இருக்கு. வெண்பா சோகமா தான் இருக்கா. இந்த விஷயத்தை இவகிட்ட போட்டு விட்டா பத்திக்கிட்டு எரியும்ல. இனி உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். மல்லியம்மா வர்றதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோமோ அப்படிதான் இனிமே இருக்கணும், இருக்கவும் போறோம். நமக்கு இடையில வேற யாரும் வேணாம். உனக்கு நான் இருக்கேன், டாடா மட்டும் தான் இருக்கேன். இதான் நிஜம், புரிஞ்சுக்கோடா. நீ எதையும் மனசுல நினைச்சு ஃபீல் பண்ணாம இத பாரு, கிளாஸ்க்கு போ, சரியா? வா, நல்லா படிக்கணும்னா பாய் டாடா. வெண்பா செல்லம், என் செல்லம், வா. ஒன்னும் ஆண்டி, இப்பதான் வந்தேன். மல்லியம்மா வந்திருக்காங்களா? மல்லியம்மா வரல செல்லம், நான் மட்டும்தான் உன்னை பார்த்துட்டு போக வந்தேன். மல்லியம்மாவை கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்ல. உன் மல்லியம்மாவை நான் எங்க கூட்டு வர்றது? எல்லாம் கை மீறி போயிருச்சு. இனிமே மல்லியம்மா உன்னை எப்பவுமே பார்க்க வர முடியாது. ஏன் ஏன் மல்லியம்மா எப்போ உன்னை பார்க்க வர முடியாது? அதான் உன் மல்லியம்மாவை உங்க அப்பா வீட்டை விட்டு அனுப்பிட்டாரே. அதனால உன் மல்லியம்மாவுக்கு அவங்க அண்ணன் அந்த பக்கம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் உன் டாடாவுக்கும் ரஞ்சிதாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. மல்லியம்மா இப்போ அரவிந்த கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. உன் டாடா ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ண போறாங்க. 2 ட்ரெயினும் வேற வேற பக்கம் போயிரும். அப்புறம் மல்லியம்மா எப்படி உன்னை பார்க்க வர முடியும்? மல்லியம்மா அரவிந்த் அங்கிளை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அரவிந்த் அங்கிள் மல்லியம்மா ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னாங்க. இப்ப ஃப்ரெண்டு தான்.
ஆனா கூடிய சீக்கிரமே அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ரஞ்சிதாவும் இப்போ உனக்கு சித்தி. கூடிய சீக்கிரமே உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு அம்மாவாக போறா. எனக்கு ரஞ்சிதா சித்தி பிடிக்காது, மல்லிமா தான் பிடிக்கும். எனக்கு மல்லிமா தான் வேணும். நீ அப்படி ஆசைப்படுற, ஆனா உன் டாடா அப்படி நினைக்கலையே. யாரும் உன் டாடாவை இப்படி தூண்டி விட்டாங்கன்னு தெரியல பாப்பா. டாடா மல்லிய வீட்டை விட்டு அனுப்பிட்டு ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டாரு. இனிமே நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏ டாடா இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏ டாடா நான் சொல்றதுதான் கேட்பாங்க. உன் டாடா உன் பேச்ச கேட்டா நீ தப்பிச்ச. அப்படி இல்லாம அந்த ரஞ்சிதாவும் உன் டாடாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்க, அந்த ராட்சசி உனக்கு சாப்பாடே போட மாட்டா. உன்னை பட்னி போட்டே தான் வச்சிருப்பா. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் உன்னையும் டாடாவையும் பிரிச்சிருவா. இங்க பாரு, அதுக்கப்புறம் உன் டாடாட்ட சொல்லி உன்னை தூரமா எங்கேயாவது ஹாஸ்டல்ல கொண்டு போய் போட்டுடுவா. அதனால நீ ஏதாவது பண்ணி ஏதாவது சொல்லி உன் டாடாவை இந்த கல்யாணத்தை நிறுத்த வை. நல்லா பத்த வச்சாச்சு. இனிமே வெண்பா பாத்துப்பா. சரி வெண்பா, நீ அழாம போ, சரியா? நாகு ஆண்டி இன்னொரு நாள் உன்னை வந்து பாக்குறேன். டாடா. ஏ வெண்பா, கிளாஸ்க்கு வராம இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடி அழுதியா? கண்ணெல்லாம் தண்ணியா இருக்கு. ஏன்டி அழுகுற? என்னடி ஆச்சு? மல்லிமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க என்னை விட்டு போயிட்டாங்களாண்டி. இனிமே வரவே மாட்டாங்களாம். அப்படியா? அதான் உன் மல்லி அம்மா கொண்டால உன்னை அழைக்க வரலையா? அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு உனக்கு இப்பதான் தெரியுமா? ஆமாடி, இப்பதான் நாக ஆண்டி வந்து சொல்லிட்டு போறாங்க. உன் மல்லியம்மா இருக்கிற இடம் உனக்கு தெரியுமாடி? தெரியாதுடி. உனக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க கிட்ட போய் வீட்டுக்கு வாங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. நான் உனக்கு சொல்லுவேன், நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லு, நான் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ். என் மல்லியம்மாவுக்கு கல்யாணம் நடக்க போதான். என்னடி சொல்ற? ஏ டாடா, ரஞ்சிதா சித்தியை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். உங்க ரஞ்சிதா சித்தியவா? ஆமா. உங்க ரஞ்சிதா சித்தி உன்னை அடிச்சுட்டே இருப்பாங்களே, உன் தலையில கொட்டிக்கிட்டே இருப்பாங்களேடி. ஆமா. என் வீட்ல என் டாடி அப்படி சொன்னாங்கன்னா நான் விடவே மாட்டேன். அழுதுருவேன், சாப்பிடவே மாட்டேன். ஏதாவது பண்ணி அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவேன். நான் ஏதாச்சும் பண்ணுவா? பண்ணுவேன்பா. நீ ஏதாவது பண்ணாதான் மல்லியம்மா திரும்பி வீட்டுக்கு வருவாங்க, இல்லைன்னா வரவே மாட்டாங்க. பண்றேன், ஏதாவது பண்றேன். என்ன பண்ணலாம்? இந்த பார்டர் பிளெயினா இருக்கிறதால தான் இது ரொம்ப நல்லா அழகா இருக்கு. அதோ அத பாரு, அந்த கலரும் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பாத்தியா, தங்க ஜரிகை. இந்த பாரு, மயில் கண்ணு வச்ச புடவை. ஒரிஜினல் தங்க ஜரிகை வேணுங்கிறதுக்காகவே நெய்ய சொல்லி இந்த புடவையை வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம குடும்பத்துல முகூர்த்த புடவை எப்பவுமே காஞ்சிபுரத்துக்கு போய் தனியா நெஞ்சு வாங்குவோம். அப்படித்தான் உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு. காமிங்க பாட்டி. பாட்டி, ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்படி ஒரு புடவைய நான் பார்த்ததே இல்ல. காஞ்சிபுரத்து பட்டுனா சும்மாவா? மத்த ஊர் பட்டுக்கும் காஞ்சிபுரத்து பட்டுக்கும் வித்தியாசம் இருக்குமா? காஞ்சிபுரம் பட்டு கட்டுனா வெயில் காலத்துக்கு குளிர்ச்சியா இருக்கும், பனி காலத்துல அப்படியே கதகதப்பா இருக்கும். நீ வெய், கைய வச்சு பாரு, சிலு சிலுன்னு இருக்குல்ல? ஆமா பாட்டி, ஜிலு ஜிலுன்னு தான் இருக்கு. மொத்தம் 3 புடவை வாங்கியிருக்கேன். இது 2 லட்சம், இது 3 லட்சம், முகூர்த்த புடவை 6 லட்சம். கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிக்கிறதுக்கு 1, முகூர்த்தத்துக்கு கட்ட 1, அன்னைக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தத்துக்கு கட்டிக்கிறதுக்கு 1. புடவைய வாங்கினது மட்டும் இல்லாம காஞ்சி காமாட்சி பாதத்துல வச்சு பூஜையும் செஞ்சுதான் கொண்டு வந்திருக்கேன். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி.
என்னடி அதுக்கு எதுக்கு ஏன் கண்ணத்தை எச்சில் பண்ற? தள்ளி போ 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 போ. போங்க சும்மா வந்து பாட்டி. கொஞ்சிக்கிட்டு. நீ தள்ளி உட்காரு. என்ன எதுக்கு பாட்டி? எடுத்தாலும் எச்சில் சும்மா. பண்ணிக்கிட்டு ஐயய்ய. ஏய் விஜய் 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 இங்க வா 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 வா. வாடா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். உன் சித்தி என்ன பண்ணிருக்கேன் பாரு. உங்க கல்யாணத்துக்கு பட்டு வேஷ்டி பட்டு புடவைங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தியா எப்படி இருக்கு? ஓ அப்படியே சித்தி. நல்லா இருக்கு. என்னப்பா அப்படியான சாதாரணமா சொல்லிட்ட? இந்த டிசைன்ல புடவை வேணும்னு எத்தனை டிசைன் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் தெரியுமா? இந்த டிசைனை போல புடவை இன்னொன்னு இல்லவே இல்லை. ஸ்பெஷல் எடிஷனோ என்னமோ சொன்னாங்க. அப்படி ஒரு டிசைன் நெஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த புடவையை நெஞ்சவரு உன் அக்கா கல்யாணத்துக்கும் புடவை நெஞ்சவராப்பா. நல்லா இருக்கு சித்தி. விஜய், இத உன் கையாலேயே ரஞ்சிதாவுக்கு கொடுத்துறேன். இல்ல நீங்க தானே எல்லா ஏற்பாடையும் பண்றீங்க. என் அம்மா இடத்துல இருந்து பண்றீங்க, நீங்களே கொடுத்துருங்க. சரி, என்ன இருந்தாலும் நீ கொடுக்கற மாதிரி வருமா சொல்லு? எந்த பொண்ணுமே முகூர்த்த புடவைய புருஷனா வர்றவன் கையால வாங்குறது தான் சந்தோஷமா இருக்கும். நீயே கொடுத்துரு. என்னப்பா என்ன யோசிக்கிற? இந்தா உன் கையாலேயே புடவைய கொடு. கொடுப்பா, இந்தா வாங்கிக்க. அட வாங்கிக்கப்பா, உன் கையால கொடு. இந்த அப்படி வாங்கிக்க வாங்கிக்க. அது இந்த ரஞ்சிதா. குடுங்க மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சித்தி, நான் ஏற்கனவே சொன்னதுதான். கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமா பண்ண வேண்டாம். எவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளா பண்ணுங்க. எனக்கு இது 2வது கல்யாணம், உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாப்பா, சிம்பிளா தான் பண்ண போறேன். என்ன ஒண்ணு, கல்யாணம் முறையாவும் நடக்கணும்ல, அதனாலதான் கவனமா சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ண பாரு, அது மாதிரி தான் இந்த கல்யாணம் ஒன்று 4 பேரை நாக்கில் நரம்பில்லாம பேசிடக்கூடாது பாரு. அதனால நடக்கிற சில விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யறேன், வேற ஒண்ணும் இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த நிஷா இருக்கால்ல, அவ கண்கொத்தி பாம்பு மாதிரி நம்ம வீட்டை கவனிச்சுட்டே இருக்கா. முறைப்படி சாங்கியத்தோட ஒரு கல்யாணம் நடந்தாதான் அவளும் அடங்குவா. உன் அக்கா மாமாவுக்கு ஒரே பொண்ணு தானே ரஞ்சி. அவங்களுக்கு தன் பொண்ணோட கல்யாணம் முறையா நடக்கணும்னு ஆசை இருக்கும்லப்பா. அதுக்குதான் சில விஷயத்த பார்த்து பார்த்து பண்றேன். மத்தபடி சிம்பிள் தான்ப்பா. சரி சித்தி, ரொம்ப ஆளுங்களை கூப்பிட வேண்டாம், ரொம்ப ஆடம்பரமும் வேண்டாம். சரி, சடங்கு சம்பிரதாயம்னு ரொம்ப இழுக்கவும் வேண்டாம். கோயிலுக்கு போனோமா கல்யாணத்தை முடிச்சோமா வந்தமான்னு இருக்கணும். கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிப்பா, சரி சரி, அப்படிதான் பண்ண போறேன். நான் பாத்துக்கிறேன். சரி. எங்க நின்ன தேர எங்க இழுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? இதுக்குதான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. நல்ல விஷயத்த வாழைப்பழத்துல ஊசிய சொருகிற மாதிரி நைஸா அப்படியே சொருகணும். புரிஞ்சுதா? புரியுது பாட்டி, புரியுது. பாட்டி, இன்னும் ஒரே ஒரு தடவை இச்சி பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ. இங்க பாரு, வேணா வேணா வேணா. இங்க பாரு, இந்த புடவைய கண்ணார ஆசை தீர பார்த்துட்டு நேரா பூஜை ரூமுக்குள்ள போயிட்டு சாமி முன்னாடி வச்சு நல்லா பூஜை பண்ணு. சரி பாட்டி. தேங்க்யூ பாட்டி. சரி சரி. ஈஸ்வரா, என் வீட்ல என் டாடி எப்படி சொன்னாங்கன்னா நான் விடவே மாட்டேன், அழுதுருவேன். ஏதாவது பண்ணி அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவேன். நீ ஏதாவது பண்ணாதான் மல்லியம்மா திரும்பி வீட்டுக்கு வருவாங்க, இல்லைன்னா வரவே மாட்டாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.